ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சீரீஸில் நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய 100 ஷார்ட் சென்டென்சஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸுக்கு நடுவில் அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக்கில் குட்டி குட்டி கிராமர் லெசன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கிராமர் லெசனில் யூஸ் டு அப்படிங்கிற ஃப்ரேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் பேசும்போது யூஸ் டுவை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ப்ராப்பராக அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக யூஸ் டு அப்படின்னா என்ன மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம்? எனக்கு அது பழக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த யூஸ் டுவை யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டில் ஒரு விஷயம் பழக்கமாக இருந்து இப்போது ப்ரெசண்ட்டில் அந்த விஷயம் நம்ம பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸில் யூஸ் டு அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அதோடு சேர்த்து ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ப் இருக்கலாம், அல்லது ஒரு பி வேர்ப் இருக்கலாம், இல்லை ஒரு ஜெரண்டோ நவுனோ இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்மேட்லேயும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு சென்டென்ஸில் யூஸ் டுவோடு சேர்த்து இன்ஃபினிட்டிவ் வேர்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ யூஸ் டு ஒர்க் ஹார்ட். இந்த சென்டென்ஸோட மீனிங் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், அல்லது நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது வழக்கம். இந்த சென்டென்ஸில் யூஸ் டு இருக்குது அண்ட் தென் வேர்ப் ஒர்க் அப்படின்னு இருக்குது. இங்கே சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் டுக்கும் நடுவில் எந்த ஹெல்பிங் வேர்புமே இல்லை. அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லும்போது பாஸ்ட்டில் இந்த விஷயம் ட்ரூ, இப்போ வந்து அப்படி இல்லை. ஐ யூஸ் டு ஒர்க் ஹார்ட் வென் ஐ வாஸ் யங் அப்படின்னா நான் யங்காக இருக்கும்போது கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், ஆனால் இப்போ இல்லை. இதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஷீ யூஸ் டு டாக் மோர். அவள் அதிகமாக பேசுவா, அல்லது அவள் அதிகமாக பேசுகிறது வழக்கம். இங்கேயும் ஷீக்கும் யூஸ் டுக்கும் நடுவில் எந்த வேர்புமே இல்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட்டில் அவள் வந்து அதிகமாக பேசுவா, ஆனால் இப்போது அப்படி இல்லை. அடுத்தது, ஐ யூஸ் டு ஹேவ் லாங் ஹேர். எனக்கு நீளமாக முடி இருந்தது வழக்கம், ஆனால் இப்போ இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஐ யூஸ் டு கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் கோயிலுக்கு போகிறது வழக்கம், ஆனால் இப்போது போகலை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ யூஸ் டு வேக் அப் அட் 5 AM. நான் 5 மணிக்கு எழுந்துக்கிறது வழக்கம். எப்போ? ஏதோ ஒரு கண்டிஷன். வென் ஐ வாஸ் அட் ஹாஸ்டல், வென் ஐ ஒர்க்ட் இன் பெங்களூர், அந்த மாதிரி பாஸ்ட்டில் ஒரு சிச்சுவேஷனை சொல்கிறது. ஹீ யூஸ் டு ஈட் மோர். அவன் அதிகமாக சாப்பிடுவான், அல்லது அவன் அதிகமாக சாப்பிட்றது வழக்கம், ஆனால் இப்போ இல்லை. ஸோ யூஸ் டு அப்படின்னு டைரெக்டாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ட்ரூவாக இருந்துச்சு, இப்போ வந்து அது ட்ரூ கிடையாது. இப்போது யூஸ் டுவோட பி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ யூஸ் டு பி எ யோகா டீச்சர் அப்படின்னா நான் யோகா டீச்சராக இருந்தேன், அல்லது யோகா டீச்சராக இருந்தது வழக்கம். அந்த மாதிரி இது எப்போ? பாஸ்ட்டில், இப்போ கிடையாது. இப்போது நான் டீச்சராக இருக்கிறேன், இல்லை பேங்க்கில் வேலை பார்க்குறேன், அந்த மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஐ யூஸ் டு பி எ மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். இதுவும் பாஸ்ட்டில் நடந்தது தான். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்தேன், ஆனால் இப்போது எனக்கு டைம் இல்லை, நான் அந்த வேலையை பண்ணுறதில்ல, அதுதான் மீனிங். நெக்ஸ்ட் ஒன், ஹீ யூஸ் டு பி எ குட் பாய். அவன் ஒரு நல்ல பையனாக இருந்தான், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மோசம். ஷீ யூஸ் டு பி எ ட்ரெய்னர். அவள் ட்ரெய்னராக இருந்தா, இப்போ அவளுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், தே யூஸ் டு பி எ டூரிஸ்ட் கைடு. அவங்க டூரிஸ்ட் கைடாக இருந்தாங்க, இப்போ அவங்க அப்ராடில் செட்டில் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஷீ யூஸ் டு பி எ டான்ஸர். அவள் ஒரு டான்ஸராக இருந்தா, இப்போது அவள் ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுறா. ஸோ யூஸ் டு ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க பாஸ்ட்டில் என்னவா இருந்தாங்க, ஓகே, ஆனால் இப்போது அதுவாக இல்லை. இதுதான் மீனிங். நெக்ஸ்ட் பேட்டர்ன், ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம்
பி verb யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் யூஸ் டு வரப்போகுது. அதை ஃபாலோ பண்ணி நவுன் இருக்க போகுது. அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஆம் யூஸ் டு சில்ட்ரன். ஐ ஆம் யூஸ் டு சில்ட்ரன் அப்படின்னா எனக்கு குழந்தைங்க பழக்கம். பி verb அப்படிங்கும்போது இஸ்ஸு, வாஸு, ஆர், வேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அதுக்கப்புறம் யூஸ் டு இருக்குது. அண்ட் தென் ஒரு நவுன் இருக்குது. இப்போ ஒரு பிறந்த குழந்தைய பார்க்க போயிருக்கோம். அந்த குழந்தைய தூக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, பார்த்து பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், இல்லை எனக்கு குழந்தைங்கள தூக்கி பழக்கம்தான், எனக்கு குழந்தைங்க பழக்கம்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை தான் ஐ ஆம் யூஸ் டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போது வில்லேஜுக்கு போகிறோம். வில்லேஜ் எனக்கு பழக்கம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் யூஸ் டு வில்லேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் நாட் யூஸ் டு ஸ்விம்மிங் பூல். இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூலே அவளுக்கு பழக்கம் இல்லை. அப்போ அவள் இறங்கும்போது பார்த்துப்போ, ஏன்னா அவளுக்கு ஸ்விம்மிங் பூல் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை ஷீ இஸ் நாட் யூஸ் டு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளைட் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை ஹீ இஸ் நாட் யூஸ் டு ஃப்ளைட்ஸ். ஹீ இஸ் நாட் யூஸ் டு ஃப்ளைட்ஸ் அப்படின்னா அவனுக்கு ஃப்ளைட்டு பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறான் அப்படின்னு அர்த்தம். தே ஆர் நாட் யூஸ் டு ஹோட்டல் ஃபுட். தே ஆர் நாட் யூஸ் டு ஹோட்டல் ஃபுட் அப்படின்னா அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பழக்கம் இல்லை. ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள், ஹிஸ் ஃபாதர் வாஸ் யூஸ் டு ஹார்ட் ஒர்க். அவனோட அப்பாவுக்கு கடின உழைப்பு பழக்கம்தான். அப்படின்னா என்னென்னா அவர் கடினமாக உழைச்சாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பி verb யூஸ் பண்ணியிருக்கோம், ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம், இஸ், ஆர், வாஸ், இந்த மாதிரி பி verb யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஃபெமிலியராக இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபார்மேட், பி verb இருக்கும், யூஸ் டு இருக்கும், அண்ட் தென் வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். இதுவும் சேமஸ் ப்ரீவியஸ் பேட்டர்ன் தான். மீனிங் அவங்க ஃபெமிலியராக இல்லை அது ஒரு யூஷுவல் ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே ஆர் யூஸ் டு ஒர்க்கிங் ஹார்ட். இங்கே சப்ஜெக்ட் தே அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பி verb ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூஸ் டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தே ஆர் யூஸ் டு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒர்க்கிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஆட் பண்ணியும் சொல்லலாம். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது அவங்களுக்கு பழக்கம்தான். இதுவே முன்னாடி எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கு பழக்கம்தான், அதாவது கடின உழைப்பு, நவுன் அப்படி பார்த்தோம். அப்போது தே ஆர் யூஸ் டு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத தான் தே ஆர் யூஸ் டு ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை நீஸ் இஸ் நாட் யூஸ் டு லிவிங் இன் இந்தியா. என்னோட நீஸுக்கு இந்தியாவில் வாழ்கிறது பழக்கம் இல்லை. யூஸ் டுக்கு அப்புறம் லிவிங் அப்படின்னு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா, மை நீஸ் இஸ் நாட் யூஸ் டு இந்தியா. இந்தியா என்னோட நீஸுக்கு பழக்கம் இல்லை. அதை தான் இந்த ஃபார்மேட்லேயும் சொல்லலாம். மை நீஸ் இஸ் நாட் யூஸ் டு லிவிங் இன் இந்தியா. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஃபாதர் இஸ் யூஸ் டு ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. என்னோட அப்பாவுக்கு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வழக்கம். இந்த ஸ்ட்ரக்சரில் ஒருத்தவங்களோட பழக்கம் அல்லது ரொட்டீன் இல்லை அவங்க அதில் ஃபெமிலியரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் நாட் யூஸ் டு ஸ்லீப்பிங் ஏர்லி, ஸோ ஷீ இஸ் டேர்னிங் அண்ட் டாஸிங் இன் பெட். அவளுக்கு சீக்கிரமாக தூங்குறது பழக்கம் இல்லை, அதனால் அவள் புரண்டு புரண்டு பெட்டில் படுக்கிறா. ஷீ இஸ் நாட் யூஸ் டு ஸ்லீப்பிங் ஏர்லி, இங்கே யூஸ் டு ஸ்லீப்பிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் அ ஜேர்னலிஸ்ட், ஸோ ஐ ஆம் யூஸ் டு ரைட்டிங் நாவல்ஸ்.
நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், அதனால் நாவல் எழுதுறது எனக்கு பழக்கம். யூஸ்ட் டு ரைட்டிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he wasn't used to walking in the crowd. கூட்டத்தில் நடக்கிறது அவனுக்கு பழக்கமாக இல்லை. he wasn't used to walking அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ் டுக்கு அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மை மாம் யூஸ் டு மேக் ஜாங்கிரி. என்னோடய அம்மா ஜாங்கிரி பண்ணுறது வழக்கம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒவ்வொரு தீபாவளிக்கும் எங்கள் அம்மா ஜாங்கிரி பண்ணுறது வழக்கம். இதுவே மை மாம் இஸ் யூஸ் டு மேக்கிங் ஜாங்கிரி அப்படின்னா, ஜாங்கிரி பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு பழக்கம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் வழக்கத்தை பற்றி பேசுகிறது, செகண்ட் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பழக்கத்தை பற்றி பேசுகிறது. இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் டுவை உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.